தீபாவளி செலிப்ரேஷன் நடந்துட்டு இருக்கு. எல்லாம் பட்டாசு வெடிச்சிட்டு செமையாக கொண்டாடிட்டு இருக்கோம். ஸோ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஈவெண்ட் எப்படி போய்கிட்டு இருக்குங்கிறத பார்க்கலாம். நம்ம கோயம்புத்தூர் ஹப்போட முதல் செலிப்ரேஷனோட தீபாவளி செலிப்ரேஷனுக்காக தான் நம்ம இப்போ இங்கே வந்திருக்கோம். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நம்ம ஹப்புக்குள்ளே இருக்காங்க. ஸோ அவங்கள பார்த்து ஒரு தீபாவளி விஷ் சொல்லிட்டு நம்ம செலிப்ரேஷனும் ஈவெண்ட்டையும் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஹாப்பி தீபா செலிப்ரேஷன் எங்கடா? ஆட பாவி. ஸோ நம்ம ஹாலை கண்டுபிடிச்சிட்டோம். இங்கே தான் நம்ம ஈவெண்ட் நடந்துகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா உள்ளதான் சத்தமாக கேட்குது. ஸோ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஈவெண்ட் எப்படி போய்கிட்டு இருக்குங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஹலோ, நீங்கள் யார் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு இங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறதே சொல்லிடுங்க. என் பேர் ஸ்வேதா, நான் கம்யூனிகேஷன் ட்ரெயினராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் நம்ம கோயம்புத்தூர் ஹப்பில். ஸோ இங்கே என்ன அப்படின்னா நம்ம ப்ரோஸ்பீக் ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ப்ரோஸ்பீக்ஸ் அப்படின்னா என்ன? ப்ரோஸ்பீக் அப்படின்னா நம்ம ப்ரோகேம்பில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் அவங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் அவங்களோட ஸ்டேஜ் ஃபியர் ஓவர் கம் பண்ணுறதுக்காகவும் கண்டக்ட் பண்ணுற ஒரு ஈவெண்ட் தான் இந்த ப்ரோஸ்பீக். ஸோ யூஸ்வலி இது வந்து ஒரு டீம் ஈவெண்ட். ஸோ ஒரு டீமில் 2 ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஐடி ரிலேட்டடான டாபிக்ஸ் எல்லாருமே நம்ம கொடுத்துருப்போம். அவங்களோட ப்ரெசன்டேஷன் டைம் பார்த்தீங்கன்னா 5 minutes தான் இருக்கும். சரி, அப்போ செலிப்ரேஷனுக்காகவும் ஈவெண்ட் எப்படி போகுது அப்படிங்கிறதுக்காகவும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ ஈவெண்ட் ஆரம்பிக்கலாம். லெட்ஸ் கோ. இதில் எந்த ஸ்டூடெண்ட் டீம் ப்ரெசென்ட் பண்ணோம் அப்படிங்கிறத நம்ம இப்படி ரேண்டமாக சிட் எடுத்து தான் செலக்ட் பண்ணுறோம். ஸோ இப்போது ஈவெண்ட் உள்ள நடந்துக்கிட்டு இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸோட அந்த கரியர் கைடன்ஸ் அந்த மாதிரியான விஷயங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த அட்மிஷன் டீமும் நம்ம பிளேஸ்மெண்ட் டீமும் தான். ஹாய் ப்ரோ. ஹாய், ஹவ் யூ? இவர் அமீர் ப்ரோ, நம்ம அட்மிஷன் டீமோட ஹெட் இவர் தான். Brocamp தமிழில் இருக்கிறவங்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? We are conducting the first ever Brospeaks event at the Coimbatore hub and we are really excited. இப்போ 9 teams இருக்கும், எல்லாரும் excited தான். அப்போ all the best for the team and all. This is Shibli bro. இவர் தான் நம்ம பிளேஸ்மெண்ட்ஸ் டீமோட ஹெட். நம்ம Brocamp மூலமாக கிட்டத்தட்ட 1000 ஸ்டூடெண்ட்ஸ் பிளேஸ் ஆயிருக்காங்க இது வரைக்கும் கேரளால இருந்து. அதே விஷயம் நம்ம இப்போ தமிழ்நாட்டிலையும் கண்டினியூ பண்ணுறதுக்கு Shibli bro நம்ம என்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும், இது எப்படி ப்ரொசீட் ஆகும்? We will repeat the same history in Tamil as well. In very few months we will start getting placements. We are improving their communication, technical and everything. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காங்க, டென்ஷனாக இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக ஃபன் ஆக்டிவிட்டியாக வாட்ச் கலெக்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் திரும்பி பாருங்க, இந்த பையன் இவன் வாட்சுக்காக சுற்றிக்கிட்டு இருக்கான். ஸோ நான் என் வாட்சு கொடுத்துட்றேன். 5 minutes later. இந்த ஃபன் ஆக்டிவிட்டி ஐடியா யார் கொடுத்தான்னு தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கம்யூனிகேஷன் டீம் தான். நம்ம ஜோயல் சார், ஜோஸ்னா மேமும் அவங்களோட ரெக்கமெண்ட் பண்ணாங்க. வெரி குட், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தி ஐடியா. தே டுக் மை வாட்ச். இவங்களை நீங்கள் ஆல்ரெடி நம்ம ரீலில் பார்த்துருந்துருப்பீங்க. ஓணம் வந்து கேரளக்காருடைய கொண்டாட்டம். இவங்க நம்ம கம்யூனிகேஷன் டீமோட லீட்ல ஒருத்தவங்க. What do you want to tell about Brospeak and the importance of it? ஹாய், எனக்கு தமிழ் ரொம்ப நல்லா வராது. இங்கே வந்து நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டெக் டாபிக்ஸ் ப்ரெசென்ட் பண்ணிட்டு இருக்கேன். அது வந்து இன் அ வே தட் ஈவன் எட் நான் டெக்னிக்கல் பேக்ரவுண்ட் பர்சன் வந்து அது புரியணும் அவங்களுக்கு. தட் சிம்பிள் வே தே ஹேவ் டு எக்ஸ்பிளைன். ஸோ தட் இஸ் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் ஸ்கில், ரைட்? ஸோ Brospeaks இஸ் அ பிளாட்ஃபார்ம் ஃபார் பீப்புள் டு மேக் மிஸ்டேக் அண்ட் இம்ப்ரூவ். நீங்கள் எல்லாருமே Brospeaks பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்க இல்லையா? எப்படி பண்ணியிருக்கீங்க? What do you think about Brospeaks? ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கு Brototype தேங்க்ஸ் இருக்கு. இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் நிறைய வைக்கணும் சார். அப்பதான் ஸ்டேஜ் ஃபியர்லாம் வந்து போய் நம்ம வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும். இதுதான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டேஜில் நின்று பேசுறது. நல்லா இருந்துச்சு. ஒரு பயம் போயிடுச்சு. ஓகே, கிரேட். இங்கே லஞ்ச் எல்லாமே முடிஞ்சிருச்சு. நிக்கில் சாரும் வந்துட்டாரு. ஸோ ப்ரைஸ் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. யார் என்ன ப்ரைஸ் வாங்கியிருக்காங்கன்னா நமக்கு தெரியாது. நம்மளும் சில பேரை கெஸ் பண்ணியிருக்கோம். என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன். ப்ரோஸ்பீக்கு 3rd ப்ரைஸ் வின்னரு. நான் பேர் எடுத்தேன் அப்படிங்கிறதுனால சொல்லலை. எனக்கு நம்ம இவனுக்கு 2 பேர் அடிச்சிருவானுங்கன்னு தோணுது. எப்படி போகுது தீபாவளி செலிப்ரேஷன்லாம்? சூப்பராக போய்கிட்டு இருக்கு. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி இருக்காங்க? எல்லாரும் சூப்பராக பெருமையாக அருமையாக பண்ணுறாங்க. அருமையாக பண்ணுறாங்க. ஸோ 2 மாதத்துக்கு முன்னாடி நம்ம பேட்ச் ஸ்டார்ட் பண்ணோம். அப்போ நீங்கள் வந்தீங்க. அப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட என்ன டிஃப்ரென்ஸ் ஃபீல் பண்ணுறீங்க? அவர் சேஞ்ச் ஆயிருக்கு. எஸ்பெஷலி எனக்கு சொல்ல வேண்டியதா சுரேஷ் அண்ணாங்க. இவர் அந்த ஒர்க் ஷாப்பில் எல்லாம் ரொம்ப பயமாக இருந்து இப்போ எல்லாம் உஷாராக இருக்கு. உங்களுக்கு ஸ்பீச் எல்லாம் கொடுத்துல, அது என்ன ஸ்பீச்சு? டெவாப்ஸுக்கு பற்றி பேசியிருக்கு.
இங்கிலீஷில் தான் இங்கிலீஷ் தான் இது என்ன டிஃப்ரென்ஸ் என்ன அவர் வந்த டைமில் இங்கிலீஷில் ஏதாவது பேசிய டைமில் அவருக்கு தெரியாமல் அந்த இஷ்யூ இருந்தேன் இப்போ சூப்பராக இல்லை இங்கிலீஷ் எல்லாம் இம்ப்ரூவாக இருக்குது டெக்கெல்லாம் எப்படி போயிருக்கு எது வீக்காக இருக்குது இப்போ வீக் 3ல் இருக்குது ஓகே ப்ரோட்டோடைப்பில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸில் பெஸ்ட் கம்யூனிகேஷன் கோஆர்டினேட்டர்ஸ்க்கும் அடுத்தது கிஃப்ட் கொடுத்துருக்காங்க கம்யூனிகேஷன் கோஆர்டினேட்டர்னா என்ன அப்படின்னா ஒருவேளை கம்யூனிகேஷன் டீம்லேருந்து ட்ரைனர்ஸ் இல்லை அப்படின்னாலும் அந்த கம்யூனிகேஷன் செஷனை கோஆர்டினேட் பண்ணி ஃபீட்பேக் கொடுத்து அந்த ரிப்போர்ட் அனுப்புகிற அந்த மாதிரி இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து 2 ஸ்டூடெண்ட்ஸை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு தான் அடுத்து கிஃப்ட் கொடுக்க போகிறாங்க இதுக்கப்புறம் நம்மள பொட்டாசு இல்லை பட்டாசு எல்லாம் ரெடியாக இருக்கு ஓகே ஒரு வழியாக ஈவெண்ட்டெல்லாம் முடிஞ்சிருச்சு ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷனும் முடிஞ்சிருச்சு 3 டீமும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் அவங்களோட இன்புட்டை தெளிவாக போட்டுருந்துருக்காங்க அடுத்தது நமக்கு என்ன செலிப்ரேஷன் தானே டிஜே இப்போவே மியூசிக் ஆரம்பிச்சிட்டாரு லெட்ஸ் கோ டு தி டிஜே